நோ படம் பயங்கரண்ணா, அல்டிமேட், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா மாமியாருங்க மருமலுங்க பண்ணுற கொடுமையை இந்த படத்தில் அப்படியே தத்ரூபமாக எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி என்ன படமாக அவர் நடிக்கலை, அப்படியே வாழ்ந்துட்டார் இந்த படத்தில். ஏன்னா உண்மை சம்பவத்தோடு வாழ்ந்துட்டார். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பொண்டாட்டி மாமியாருங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நல்லா இருக்கிறோம் வாழ்க்கையை நார வச்சிருவாங்க. அந்த நாரதர் வேலைக்கு எப்படி தான் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா புருஷங்காரன் ஒவ்வொருத்தனும் லோல் பட்டு லொங்கல் விஷயத்த இந்த படத்தில் சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காங்க தெளிவா. சூப்பராக என்ன தெளிவா படம், அப்படியே அல்டிமேட்டான ஒரு படம் தெளிவா. ஏன்னா வாழ்க்கையில் நான்லாம் கஷ்டப்படுறேன். ஒரு பக்கம் பொண்டாட்டி தொல்லை, ஒரு பக்கம் அம்மா தொல்லை, பின்னாடி பார்த்தா நடுவில் மாமியார் தொல்லை. மாமியார் ஒரே ஃபோன் கால் தான் குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சிருவாங்க. அதை தான் இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க தெளிவா. சூப்பராக அல்டிமேட்டான ஒரு படம். ரெண்டு பேருமே சிவாஜி கணேசனே மிஞ்சிடுவாங்க நம்ம விஜய் சேதுபதினெல்லாம். அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு, ரெண்டு பேரும் நடிப்பு நடக்குன்னா ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்காங்க. சூப்பரான ஒரு நல்ல படம். அந்த ஒரு பாட்டெல்லாம் மியூசிக்லாம் என்ன தெரியல, பயங்கரமாக மியூசிக். யார் போட்டான்னு நான் பார்க்கல பேரை. மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. பாட்டு சந்தோஷ் நாராயணன் அவரா போட்டார். ஐயோ ஐயோ தலைமை பயங்கரம் தலைவா. ஒரு பாட்டு தன்னன தன்னே தன்னை, அந்த லவ் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொண்டாடுவாங்க. பொராட்டா மாவுக்குள்ள பூந்துலாம் விளையாடுவாங்க, பேசுறாங்க. பொராட்டா போட்டு பெசின்னு பேசுறாங்க. அப்படியாப்பட்ட பெசி பொராட்டா ரொம்ப ரொமான்ஸு. இதில் மாமியார் வந்து குடும்பத்தை பிரிச்சா பத்தியா, அதுதான் பெசியும் போது பொராட்டா அப்படியே கொத்து பொராட்டாவே ஆயிடுச்சு. நல்ல ஒரு படம் தெளிவா. அதுதான் தெளிவா. கருவேப்பை போல சும்மா பொறிஞ்சுனே இருக்குது சண்டை. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. புருஷங்காரன் மாமியார் வீட்டுக்கு ஓடுறதும் அம்மா வீட்டுக்கு ஓடுறதும், இப்படியே ரெண்டு வீட்டுக்கும் ஓடினா அவன் நிம்மதியாக வாழ்வானா ஒரு புருஷங்காரன் சொல்லுங்க? அவன் பாட்டுன்னு இதுக்கும் அதுக்கு தான் ஓடி நிற்கிறான். பொரோட்டா கூட அவனால சுடம் இல்லை, இதுக்கு அதுக்கு ஒன்றா அவன் எங்கே போய் பொரோட்டா சுடுவான் சொல்லுங்க? பயங்கர தலை அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு காமெடி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காமெடி இந்த படத்தில் சூப்பராக இருக்கட்டும் ஆகுது. டைமிங் காமெடி ஒன்று ஒன்று அருமையாக பண்ணியிருக்கா போல. ஆனால் அவர் என்னன்னா திருடன், எங்கே தான் திருடினானே கட்சின்னு தெரியல. சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாருமே ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. மாமா மச்சான் அவங்க என்ன தான் சண்டை போட்டானே கட்சி வரைக்கும் புரியல. சண்டை நானுங்க கட்சி வரைக்கும் அவங்க சண்டையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அது சொல்லவே இல்லை. அதுவும் நிஜ வாழ்க்கையில் உண்மை தான். மாமா மச்சானுங்க பேசிக்க மாட்டானுங்க, கட்சி வரைக்கும் அவனுங்க பேசாமே தான் இருப்பானுங்க. அது என்னத்துக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதே போல தான் இந்த படத்துலையும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. என்னத்துக்கு பேசலன்னே அவங்களே சொல்லாமல் அப்படியே முடிச்சிட்டாங்க தெளிவா. அருமையான படம், நல்ல படம். வந்து ஃபேமிலியாக பாருங்க. நன்றி. தலைவன் தலைவி மூவி உண்மையில ஒரு ஃபேமிலி காமெடி ஜானரான மூவி. நீங்க ஃபுல்லா வந்து அதாவது 2K பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஆக அடிக்கடி சண்டை ஃபைட்ல அப்படிலாம் இருக்காது. இது புருஷன் பொண்டாட்டி சண்டைங்க. அடி வாங்குறது ஃபுல்லாவே நம்ம விஜய் சேதுபதி அண்ணா தான் இருப்பாரு. ஸோ படத்துல வந்து நல்ல ஒரு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உண்மையில ஒரு ஃபேமிலியா நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் வந்திருப்போம். அந்த ஃபேமிலி அப்படியே காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்கவே காமிச்சும் போது தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு லைட்டா லேகா இருக்க மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் எனக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்க. என்னடா நம்ம கண்ணம்மா நடந்து போதே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் போச்சு. ஏன்னா அதுல ஃபுல்லாவே கண்ணம்மா நடக்கிறத வச்சே ஒரு இவ்வளோ சீரியல் பண்ண முடியுங்கிறத அது நிரூபிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நித்யா மேனன் இது வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதையே படமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி படத்தில் நல்ல காமெடி இருந்தது. அந்த காமெடியோட அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி டிவோர்ஸுங்கிற ஒரு பேப்பரில் நம்புகிற விஷயத்த நீங்கள் உங்கள் லவ்வில் நம்புங்க, அதை முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா டிவோர்ஸ் பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. நித்யா மேனன் யதார்த்தமான நடிப்பு, அதே மாதிரி விஜய் சேதுபதி, இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஆக்சுவலி அவங்க போன ஜென்மத்தில் புருஷன் முன்னாடியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மொத்தமாக நித்யா மேனன் உண்மையில இந்த இடத்துல அந்த படத்தில் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பாவமாக நினைக்க வேண்டியது விஜய் சேதுபதியை தான். பாவம், இந்த பக்கம் அம்மாட்ட அடி வாங்குது, அந்த பக்கம் மாமியார்ட்ட அடி வாங்குறாரு, மாமனார்ட்ட அடி வாங்குறாரு, பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிக்குது. என்னையா பாவம் பண்ணா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே அவங்க ரெண்டோட பேர் சூப்பராக இருந்துச்சு. நான் கூட தனுஷா நித்யா மேனன் தான் லவ்னு சொன்னாலே பேருன்னு சொன்னாலே அவங்க ரெண்டோட பேர் சூப்பராக இருந்த மாதிரி எல்லாருமே ரசித்தோம். அதை தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறினா நித்யா மேனன் எந்த அளவுக்கு லவ்வாக காட்டுவாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாவீரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஓரளவு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவர் ஒரு சில இடத்துலலாம் அந்த கோயிலாக இருக்கட்டும், அவர் ஒரு திருடன் கேரக்டராக பண்ணியிருப்பாரு. பட் எந்த இடத்துலையுமே அவர் திருடி இருக்க மாட்டார். நான் கூட நினைப்பேன் கடைசி வரைக்கும் அவனை திருடன்னு சொல்கிறாங்க, எங்கடா திருடுன அப்படின்னு கேட்குற மாதிரி. அதுக்காண்டி ஒரே ஒரு சீன் வச்சுருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸில் கொடுத்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி டோட்டலாக வந்து ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய படம். அதை தாண்டி வெளியில் எங்கேயுமே கதை போகாது. நீங்கள் வெளியில் இருக்க சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்காது. ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய காமெடி ஜானர் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபா.
ஆக்சுவலி தீபாக்கா சாரி இனிமே மாமியார் தான் சொல்லணும். தீபா மாமியார் உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சாருன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் மாமியார் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அதை விட அடிச்சுக்க வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. கேரக்டரோட எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல சீரியலாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாட்டுக்காண்டி தான் படத்துக்கே வந்தேன். அந்த பாட்டை பார்த்து தான் ஒரு இம்பாக்ட் ஆகி ஃபீல் பண்ணி நான் படத்துக்கே வந்தேன். அந்த பாட்டு உண்மையிலே படத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து வேறு எந்த பாட்டுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லோ சாங் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு சென்டிமெண்ட்லாம் ஒட்டாகாது. ஏன் அப்படின்னா அந்த படத்தில் சென்டிமெண்ட்டாகவே நம்ம ஃபீல் பண்ண விட மாட்டாங்க. விஜய் சேதுபதி அண்ணா விழுந்து அழுதா கூட நம்மளுக்கு அழுக வராது, சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி இருந்தது. ஒன்லைன் அப்படின்னா ஃபேமிலினா கண்டிப்பாக சண்டை வரதான் செய்யும். நம்ம எவ்வளோதான் வந்து மாமியார் அம்மான்னு கூப்பிட்டாலும் அப்பான்னு கூப்பிட்டாலும் மாமியார் மாமனார் தாங்க, மருமக தான். அந்த ஃபீலை நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அது வந்து டிவோர்ஸ் போகாமல் ஓரளவு இது பண்ணலாம். என்ன ஒரு விஷயம்னா சண்டை போட்டோடனே உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிரும்பாங்க. அந்த 10 நிமிஷத்தை ஃபேமிலி விட மாட்டாங்க, உட்காரவே விட மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதனால இப்படியே போட்டுண்டா லைஃப் அப்படிங்கிற மாதிரி போயிருங்க, டிவோர்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி நடிப்பு நல்லா இருக்கு, அப்புறம் அந்த பொண்ணு நடிப்பு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப யதார்த்தமாக இருக்கு ரெண்டு பேரோட. படத்துல வந்து நிறைய சண்டைகளா வருதுன்னு சொன்னாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஆமாம், படம் ஃபுல்லாகவே அதுதான். ரசிக்கும்படியா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. ஓகே. யோகி பாபுவோட காமெடி எப்படி இருக்கு? அவர் எப்பயும் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்லை, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். படத்துல ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல சந்தோஷமான ஃபீல், நல்லா இருக்கும். படத்துல ஒன்லைனா என்ன சொல்ல வராங்க? ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்குற மாதிரி படம். இது நித்யா மேனன் விஜய் சேதுபதி காம்போ பார்க்கும்போது படத்துல எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கும். படமே நீங்க தரோவா என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல ஃபேமிலி படம் தான். சந்தோஷ் மியூசிக் சூப்பரா இருக்கு. எதுவுமே குறையே இல்லைங்க படம். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி அண்ட் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு. சூப்பர். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லா படத்தையும். ஆமா இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு படம். காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி தான். இப்ப நடக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. சூப்பரா இருக்கு சார். யோகி சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பர். பார்க்கலாம், எங்க காம்போ மாதிரி இருக்கு.